ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 days எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்குமான என்னோடய ரொட்டீன் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்தது. அதாவது சில ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 days என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பொருட்கள் வாங்குறது மூலமாக நம்மளோட பணத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த மாதிரியான பொருட்கள், அதை வாங்கும் பொழுது இனிமேல் நம்ம எப்படி கவனமாக இருக்கலாம், எந்த மாதிரி நம்மளோட பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், நிறைய வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சேர்றத நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்கள் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கும் சரி, உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சேர்றத அவாய்ட் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட பணத்தை இந்த ஒரு விஷயத்துக்காக தேவையில்லாமல் அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் க்ளோத்ஸ். ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய நீங்கள் வாங்குவீங்க, அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அதில் நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு தீபாவளி, பொங்கல், நம்மளோட பர்த்டே, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், ஒரு பூஜை டைமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டைமில் தான் நிறைய நம்ம வீட்டில் வந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். நாளைக்கு தீபாவளி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா நாளைக்கு அதை போட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். பட் இப்போல்லாம் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு புது ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணும்போதும் அந்த சின்ன வயசில் இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பெருசாக இப்போது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. இப்போ நினச்சோம், இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா உடனே மொபைல் எடுத்து ஆன்லைன் ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணோன்னா அடுத்த நாளே நம்ம கையில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு எப்போ ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கையிலே இருக்குன்றதுனால அதை உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற குவெஸ்டினும் நமக்குள்ளே இருக்கணும். டக்குன்னு ஒரு கலரை பார்க்குறோம், ஒரு டிசைனை பார்க்குறோம், அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு உடனே டக்குன்னு வாங்கிடுவோம். பட் வாங்கினதுக்கப்புறம் அதை எத்தனை தடவை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கா, அதை வாங்கணுமா, டக்குன்னு வாங்கிடுறது. வாங்கி ஒரு தடவையோ 2 தடவையோ யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கபோர்டுக்குள்ளே தூக்கி ஒரு ஓரமாக போட்டுருவோம். அது வருஷக்கணக்கில் ஒரு ஓரத்துலேயே தான் கிடக்கும். இந்த மிஸ்டேக்கை நானும் நிறைய நேரங்களில் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி அதை இப்போ வாங்கி வச்சுக்கலாம், இப்போது ஒரு ஃபெஸ்டிவல் வருதில்ல, இல்லை ஒரு பூஜை டைம் வருதில்ல, அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூஜை டைமுக்கோ ஃபெஸ்டிவல் டைமுக்கோ இன்னும் ஒரு 3 monthஸோ 6 monthஸோ இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போவே அடிஷ்னலாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிடுவேன். பட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நிறைய நேரங்களில் அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கினதே எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். இன்னொரு விஷயம், நான் வாங்கும்போது அந்த கலர் பிடிச்சிருக்கும், அந்த டிசைன் வந்து அப்போ ட்ரெண்டில் இருந்திருக்கும், அதை வாங்கியிருப்பேன். திருப்பி அந்த ஒரு 6 months கழித்து நான் அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து அப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரியான ஒரு டிசைனாக இருக்காது. ஒன்று. 2வது விஷயம், அப்போது மேபி எனக்கு அந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகாமல் கூட போகலாம். நான் வாங்கினப்போ ஒரு வெயிட்டில் இருந்திருக்கலாம், அதை வாங்கி ஒரு 6 monthsக்கு அப்புறம் என்னோடய வெயிட்டில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும்பொழுது எனக்கு அந்த ட்ரெஸ் அப்போது ஃபிட் ஆகாமல் போயிடலாம். ஸோ அந்த டைம்லலாம் நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்போ அதை வாங்காமல் இருந்திருக்கலாம். இப்போது நமக்கு நம்மளோட மைண்ட் செட்டுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கலரையோ அந்த மாதிரி ஒரு டிசைனையோ சூஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளோட
பாடிக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ வாங்கியிருந்துருக்கலாம், தேவையில்லாமல் அப்போ வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின மாதிரியே இருக்கும், ரொம்ப நாள் போடாமலே சும்மாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் பொழுது அதை நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து வாங்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த ட்ரெஸ் அப்போதைக்கு நமக்கு கண்டிப்பாக தேவையா, இல்லை இது வந்து அப்புறமா கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா அப்படின்றதையும் யோசிச்சுட்டு வாங்கினோம் அப்படின்னா பணத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாமல் வாங்கி போய் வீட்டில் சேர்த்து வச்சு ஒரு இடத்தையும் நம்ம வந்து கிளம்ஸி ஆக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக, நம்ம அதிகமாக தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸில். நம்மள நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிறதும் வாங்கிக்கிறதும் ஒரு பழக்கமாகவே இருக்கும். அது வந்து தப்பே சொல்ல மாட்டேன். கிஃப்ட் அப்படின்றது ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு தான். அதை வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அதுவே வந்து அதிகமாகும் பொழுது அந்த கிஃப்டை நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிறதும் நம்ம வாங்கிக்கிறதுமா இருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் அதிகமாக நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வைக்கிறதுக்குன்னே நம்ம ஒரு இடம் தேடுற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்படி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை எவ்வளோ அதிகமாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொருட்கள் அப்படி வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம் பாருங்கள், அதோடு அவ்வளோதான். திருப்பி அதே பாக்ஸ்குள்ளே வச்சு ஒரு கபோர்ட்லேயோ இல்லை அதுக்குன்னு ஒரு பெரிய பாக்ஸ் வச்சோம், அதுக்குள்ளே தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அது அப்படியே தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழித்து பார்த்தோம்னாலும் அது அதே இடத்துல தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணவும் மனசு வராது. ஏன்னா அது நமக்கு வந்து ரொம்ப அன்பாக இருக்கவங்க கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கும். அந்த கிஃப்ட்டை பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யோசித்து அதை டிஸ்போஸ் பண்ணவும் மனசு வராது. அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணவும் மாட்டோம். அது தேவையில்லாமல் ஒரு இடத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிறதையும் வாங்கிக்கிற பழக்கத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பணத்தை நிறைய அதில் ஸ்பெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த கிஃப்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னா அது எப்போவுமே அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பொருளாக அவங்களுக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவும் அன்புக்காகவும் அதை வாங்கிப்பாங்களே தவிர அது அவங்களோட டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பொருளாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது. நம்ம வாங்கி கொடுத்ததுக்காக வாங்கி வச்சுப்பாங்களே தவிர அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாத ஒரு பொருள் அவங்க வீட்டில் சேர்ந்தாலுமே அது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு மெமரிஸாக நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோன்னா அதை லைஃப்லாம் அவங்களோட மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்களோட பர்த்டேக்கோ வெட்டிங் டேக்கோ சர்ப்ரைஸாக ஒரு கேக் கட் பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதோ, ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்குறதோ, இந்த மாதிரி அந்த டேவை நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெமரபிளான டேவாக மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக எப்போவுமே மறக்காமல் இருக்கும். இல்லை நான் அவங்களுக்கு கிஃப்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கிஃப்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கிஃப்ட் வவுச்சர் மாதிரி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களே வாங்கிப்பாங்க. அந்த ஒரு பொருளை வாங்கி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்பப்போ அதை வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்ற ஒரு மெமரிஸும் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் சேர்றதையும் தேவையில்லாத ஒரு பணத்தில் நம்ம வீணாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம அதிகமாக பணத்தை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்லேயும் டிஸ்கவுண்ட்லேயும் இல்லை சேல் போடுறாங்க அப்படின்றதுனால நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள். இது வந்து நீங்கள் கிச்சனுக்கு தேவையான பொருளாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அகெயின் ட்ரெஸ்ஸஸாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆர்னமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆன்லைன்லேயும் சரி நம்மளோட ஊரில் ஒரு சில இடங்களில் எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி சேலில் இருக்குது, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பொருள் இவ்வளோ ஆஃபரில் இருக்குது அப்படின்லாம் போட்டாங்கன்னா உடனே நம்மளோட மைண்டில் வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜ் வந்து வரும். அந்த பொருள் அப்போ நமக்கு தேவையான்னு கூட யோசிக்க மாட்டோம்.
நம்ம நினைக்கிற ஒரே விஷயம், இந்த ஆஃபரை இப்போ விட்டுட்டோன்னா இந்த பொருளை திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர, அந்த பொருளை வாங்கினா எந்த அளவுக்கு நமக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுலாம் யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம வாங்குகிற பொருட்களே நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களோட மைண்டில் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இந்த பொருள் அந்த எக்ஸிபிஷனில் வாங்கினது, இது அந்த எக்ஸ்போவில் வாங்கினது, இந்த விஷயம் இந்த ஆஃபரில் நம்ம ஒரு டைமில் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியே வீட்டில் அவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆஃபர் போடும்போதோ, இல்லை ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போடும்பொழுதோ, இல்லை இந்த டேலேருந்து இந்த டே வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்போ இருக்கும், இதுக்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுதோ உடனே நீங்கள் அந்த பொருளை வாங்கணும்னு டிசைட் பண்ணாதீங்க. அதில் போடக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது கட்டாயமாக வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதை வாங்கினா நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வாங்கினா அது கண்டிப்பாக உங்களோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே ஓகே அப்படின்னா வாங்குங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் சேர்றதையும் நம்ம தவிர்க்க முடியும், ப்ளஸ் நம்மளோட பணத்தை வீணாக்காமலும் இருக்க முடியும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.